என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பாமகவுக்கு பதில் சொல்ற விதமான அரசியல விழுப்புரத்தில் முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு. திமுக செஞ்ச சாதனையை சொல்லியிருக்காங்க. சேலத்தில் இன்னொரு கூட்டம், அங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செஞ்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஸ்டாலின் சொல்றது உண்மைதான். அன்புமணி இன்னொன்று சொல்றாரு சார், எடப்பாடி கொடுத்த அந்த 10.5% ரிசர்வேஷனை நீதிமன்றத்தில் திமுக வேணும்னே வாதாடாமல் விட்டுட்டாங்க. இதன் காரணமாக தான் வந்து வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடே போச்சுன்னு சொல்றாரு. இதில் என்ன சார் உண்மை இருக்கு? இது திமுக தான் பதில் சொல்லணும். இது தொடர்பாக வேறு விதமான கருத்துக்களும் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது விதமாக எனக்கே மாறுபட்ட கருத்து சமநீதி பார்வையில் இருக்கும்போது வந்து இவங்களோட இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நாம் முழுக்க நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, அன்னைக்கு வந்து கலைஞருடைய பவர் பாலிடிக்ஸ் பண்ணுற இடத்துல வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஒருவேளை வீரபாண்டி ஆறுமுகம் இருந்ததுன்னா அவருக்கு பயந்தே ஸ்டாலின் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்கிறது. வீரபாண்டி ஆறுமுகம் திமுக ஜெயிக்கும் போது ஜெயிப்பார், தோக்கும்போது தோப்பார். அதுதான் அவருக்கு வரலாறு. பட் கலைஞர்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் அது. விக்கிரவாண்டி களத்தில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறாரு. காரணம், ராமதாஸ் 10.5 பற்றி பேசுவார். 10.5 பற்றி பேசினா தனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஓடுறாரு. இதாங்க உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு அரசியல் விமர்சகர்கள் அது இதுன்னு உண்மையை மறைச்சிக்கிட்டு ரியல் பொலிட்டிக்ஸை மறைச்சிக்கிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை. 100க்கு 100 அதனால தான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறாரு. நான் குறித்து வச்சுடுங்க, அரசியல் விமர்சகர்கள் 2026 பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு நான் 1 இயர் கன்சால்டேட் ஆகும், 1 இயர் ஓரளவு கிடைக்கும். நான் 1 இயரில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடி போனதுனால என் சகோதரன் சீமானுக்கு ஸ்டாலின்கிட்ட 63-65 வருது இல்லை, ஜெனரல் 63-65 வராது. அதில் கொஞ்சம் குறையும் இல்லை. குறையிற ஓட்டு எடப்பாடியை விட சீமான் போல்டா நின்னாயா, போல்டா கருத்தை சொன்னாயான்னு சீமானுக்கு வரும். விஜய் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜான ஆரோக்கியசாமி இடத்துக்கு அவர் வரப்போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஆதவர்ஜுனா வந்து ப்ரோ விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? விஜய் கட்சியில் நம்பர் 3 ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனானே ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தாமராய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. மகிழ்ச்சி சார். சமீபத்தில் விழுப்புரத்துக்கு முதல்வர் போயிருக்காரு. போனது மிக முக்கியமான நிகழ்வு. சமூக நீதி போராளிகள் அந்த 21 பேருக்கான மணிமண்டபம், அதே போல் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவர்களுக்கான நினைவு மண்டபத்தை வந்து முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. திறப்பு விழாவில் அரசியல் பேசியிருக்காரு. குறிப்பாக சமூக நீதி சார்ந்த அரசியலை பேசியிருக்காரு. பாமகவுக்கு பதில் சொல்கிற விதமான அரசியலை விழுப்புரத்தில் முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு. 89 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 20 நாளில் ஓபிசிகளுக்கான 25% ரிசர்வேஷன் 31% ஆக்கணும், பட்டியலினத்துக்கு 18% கொடுத்துருக்கோம், பழங்குடியினத்துக்கு 1% கொடுத்துருக்கோம் அப்படின்னு திமுக செஞ்ச சாதனையை சொல்லியிருக்காங்க. சேலத்தில் இன்னொரு கூட்டம், அங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செஞ்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஸ்டாலின் சொல்கிறது உண்மைதான். காமராஜ் 54 ஆட்சிக்கு வந்ததும் SC STக்குள்ள 15%, அப்போ எஸ்டின்னு சேர்ந்து தான் இருந்தது, 15% 16% மட்டும் மாற்றினார். ஓகே, அதுக்கு பிறகு கலைஞர் தான் சட்நாதன் கமிஷன் அடிப்படையில் அந்த 16 அது ஓபிசிக்கு போட்டது. பட் SC பாப்புலேஷனையும் பார்த்து 16-18 ஆக்கினார். அதுக்கப்புறம் SC STக்கானதை 19 ஆக்கி அதில் 1 STக்கு தனியாக கொடுத்தார். அப்போ 2 முறை கலைஞர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்தியிருக்கிறாரு. அது ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு தான். 25% ஓபிசி இடஒதுக்கீட்டை 31 ஆக்குனதும் கலைஞர் தான். இந்த கலைஞர் செய்த விஷயங்கள்லாம் யாரும் கேட்காமலே அவர் செய்தது. அதனால தான் கேட்காமலே அவர் செய்தாங்கன்னா அந்த வேலை தான் கலைஞருக்கு சமநீதி தான். நான் அவர் இறந்த போது நான் அதை பாராட்டி பேசியிருப்பேன். நம்ம என்னைக்கும் எல்லா இடமும் நமக்கு ஒரே நிலைப்பாடு தான். ஸோ அந்த இது கலைஞர் அந்த சமூக நீதி பணியாட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிகாரத்தில் கல்வி வேலை வாய்ப்பில் பங்களிப்புக்காக தன் பணிகளை செய்தார். அந்த வகையில் கலைஞர் பண்ணது தான் 20% 30-20ன்னு 50% இடஒதுக்கீட்டை கலைஞர் பிரித்தது. எம்ஜிஆரும் 31-50 ஆக்கினார். தேர்தல் தோல்விக்கு பிறகு தம்பி ஆளூர் ஷானவாஸ் சொல்லுவான் எப்பவும், அது தேர்தல் தோல்விக்கு பிறகு தாங்க செய்தாருன்னு விசிக எம்எல்ஏ இருக்கிறான்ல அவன் சொல்லுவான். அந்த இது கம்பல்சனில் செய்தது. இது வந்து கலைஞர் வந்து பெரிய கம்பல்சன் இல்லாமலே ஆட்சிக்கு வந்ததும் செய்தார். ஓகே, 89 வந்ததும் செய்தார்.
அதில் எனக்கு கலைஞர்கிட்ட என்ன விமர்சனம்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அவர் அரசியல் ரீதியாக அதில் அவர் வந்து ஏமாந்துட்டாருங்கிறது என் கருத்து. எப்படி சார் ஏமாந்தாரு? யார்கிட்ட ஏமாந்தாரு? டாக்டர் ராமதாஸ் ஐயாட்ட ஏமாந்துட்டார். ஓகே. இவர் என்ன பண்ணாருன்னா இடஒதுக்கீடு 50லேருந்து 20 பிரித்து கொடுத்துட்டாரு. கொடுத்து அதில் பிரமலை கள்ளர், கொண்டையங்கோட்டை மறவர், மன்னார் நாவிதர் குயவர், இப்படி பல சமூகங்களெல்லாம் அதில் சேர்த்தார். இப்போ அதில் எனக்கும் அன்புமணிக்கும் இந்த வண்ணார் நாவிதர் குயவருக்காக நான் நிற்கிறதும் அது தப்பு, அவங்களுக்கு என்ன எண்ணிக்கை இருக்குன்னா அவர் இலக்காரமாக கேட்குறதும் என்ன புரோக்கர்னு விமர்சனம் பண்ணுறதும் அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அது நம்ம நியாயம் நம்மகிட்ட இருந்தால் எங்கேயும் யாருக்கிட்ட நம்ம ஏற்று நிற்கக்கூடிய ஆள் தான், நியாயத்துக்காக நிற்கக்கூடிய ஆள் தான். அது போட்டு அப்போ கலைஞர் வந்து இதை எல்லாமே சேர்த்து கொடுத்தாரு. கொடுத்ததும் போல்ட் விழுந்த ப்ளூ, இடி விழுந்த மாதிரி டாக்டரையா சொல்லிட்டாரு, அழுகுனிய மாம்பழத்தை தந்துட்டாருன்ட்டார். சொல்லிக்கிட்டு அரசியல் சக்தியாட்டம் ஆகிட்டார். அப்போ கலைஞர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளண்டர் பண்ணிட்டாரு. கலைஞர் ஏமாந்துட்டாரு டாக்டர் ராமதாஸ் கிட்ட. அது இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். ஸோ இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து டாக்டர் ராமதாஸ் இவங்க கூடலாம் இணைஞ்சு அப்பீல் பண்ணார். அப்போவே நமக்கு ஸ்டாலின்ட்ட நம்ம ரெசர்வேஷனை சொன்னோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1931 சென்சஸ் மாதிரி 17 இருந்தாங்கன்னா நீங்கள் 14 கொடுங்க, தப்பு இல்லை, நியாயம்தான். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் அம்பாசங்கர் கமிஷனை வச்சு கொடுக்கறது நியாயம் இல்லைங்கிறதா நம்ம கருத்து. குமரி ஆனந்தன் இந்து நாடார் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாரு, ஜான் வின்சன் கிறிஸ்தவ நாடார் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாரு, அதில் குலச்செல்லையா முத்தரையர் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாரு, சவுந்தரம் கைலாசம் கொங்கு வேளாள கவுண்டர் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாரு, ஆண்டித்தேவர் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாரு. அத்தனை சமூகங்களும் அம்பாசங்கரை தவிர அத்தனை உறுப்பினர்களும் அம்பாசங்கர் கமிஷனை எதுக்குறாங்க. கோவைச்செழியன் வந்து அம்பாசங்கருக்கு எதிராக நாங்கள் கொங்கு வேளாளர் வந்து நாடார்களோட அதிகம், கொங்கு வேளாளருக்கு எதிராட்டே ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அம்பாசங்கர் வந்து நாடார்கள் அதிகம், கொங்கு வேளாளர் குறவுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னு கோவைச்செழியன் தமிழ் தேசிய கட்சி இப்போ சீமான்லாம் பேசிகிட்டு இருக்கார்ல, பல கேசி பிலிம்ஸ் எம்ஜிஆரோட குமரி கோட்டம் அந்த படங்கள்லாம் எடுத்தார்ல, அவர் வந்து அன்னைக்கு அம்பாசங்கருக்கு எதிராக அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். அப்போது அம்பாசங்கர் கமிஷனை வச்சு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எடப்பாடி செய்ததே தவறு. ஓகே. சிபி சண்முகம் செய்ததே தவறு. அதுக்குள்ளேயும் அம்பாசங்கர் கமிஷனுக்குள்ளே படி பார்த்தாலும் சிபி சண்முகத்துக்கிட்டேயோ அவருக்கு அட்வொகேட்டுக்கிட்டேயோ எல்லா பத்திரிகையாளர் முன்னாடி நான் பேச தயாராக இருக்கிறேன். சமூக நீதி சூறையாடினாங்க எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம்னு. எஸ், சிபி சண்முகம் சமூக நீதி சூறையாடினாருன்னு நான் அவங்க எந்த கமிஷன் அடிப்படையில் பேசுனாங்களோ அந்த கமிஷன் அடிப்படையே நான் சுண்டி சொல்கிறேன். நீங்கள் பண்ணது அநீதிங்கிறத நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன். வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வெட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் உட்பட பல சமூகங்களுக்கு நீங்கள் அநீதி அழைச்சிங்க. அம்பாசங்கர் கமிஷனையும் அந்த எந்த ஆண்டில் உள்ள எம்பிபிஎஸ் செலெக்ஷனையும் பார்த்து நாம் பேசிடுவோம். எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வரட்டு அல்லது சிபி சண்முகம் சட்ட அமைச்சருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வரட்டு பேசிடுவோங்கிறத நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நீங்கள் உருட்டல் மிரட்டல் மேலெல்லாம் மூலமாலாம் நம்மளை வந்து நியாயத்தை நம்ம சொல்கிறத யாரும் தடுத்துட முடியாது. அன்புமணி என்ன சொல்கிறாரு? இப்போ அன்புமணி விஷயத்துக்கு வருவோம். அன்புமணிக்கு என்ன இதுன்னா, ஸ்டாலின் இவங்களை கூட்டணிக்கு மதிக்கலை. இதுதான் பாமகவுக்கு கண்டிப்பா, அதைத்தான், வேற எதுவுமே இல்லை. நான் நேர்லயே பார்த்தேனே சார். அது கூட்டணிக்கு கூப்பிடல, அதனால எதிர்க்கிறேன்னு பாமக திமுக எதிர்க்கிறாங்களா? அந்த விநாயகத்துக்கு பேரன் அந்த வந்தவாசி கிருஷ்ணசாமி அவரோட சன் அந்த குடும்ப கல்யாணம் விஷ்ணு பிரசாத் நம்ம நண்பர் தான். அப்போ நேர்லயே பார்த்தேன் நான் அந்த இதை. ஸோ இவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு ஸ்டாலின் ஏற்றுக்கலைங்கிறதா இவங்களுக்கு கோவம். நீங்கள் சொல்கிறீங்க சார், ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பாயிண்ட்டை வைக்கிறீங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வந்து பாமகவை பக்கத்தில் சேர்க்காம இருக்காரு சார்? இதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது கலைஞர் வந்து அச்சப்படுவார். ராமதாஸ்கா? ஆமாம், வன்னியர் சமூகம், ராமதாஸ், அந்த குரு பேச்சு இதுக்கெல்லாம் அச்சப்படுவார், விமர்சனம் பண்ணுவார், கடைசியாக வந்து ஈல்டாயிருவார். ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகன். கலைஞர் ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து தன் உழைப்பால் பெரிய அளவு வந்த ஒரு மாமனிதர் தான் அவர். அது நம்ம மாறுபட்ட கருத்தில் நம்ம அவர் மேலே விமர்சனங்களும் உண்டு, பாராட்டுகளும் உண்டு. அது ரெண்டாவது விஷயம். இதில் ஸ்டாலின் வந்து ஒரு சிஎம் மகனாட்டே வளர்ந்து வந்தவர். அவர் இந்த இதுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டார், ஈல்டாக மாட்டார். தனக்கு எது லாபம்னு கார்ப்பரேட் ஸ்டைலில், இப்போ உள்ள மாடர்ன் ஸ்டைலில் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனகூலு, இந்த ஸ்டைலில் எது லாபம் எது நஷ்டம்னு பார்த்து பக்காவாக இது பண்ணக்கூடியவர். அப்போ அவர் என்ன இது ஃபீல் பண்ணுறாருன்னா, அவர் பாமகவுக்கு டிக்கெட் கொடுத்தா தன் கட்சியில் உள்ள வன்னியர்கள் சீட்டை தான் கொடுக்கணும். அவருக்கு லாயலிஸ்டாக
எல்லா சூழ்நிலையும் அவருக்கு விசுவாசமான வன்னியர்கள் இருக்காங்க. நான் மந்திரி பதவி கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, பனைமரத்தை புட்டி ராஜேந்திரன் கொடுக்க முன்னாடியே நம்ம சொன்னோம். இந்த சேலம் பெல்ட்டில் அவர் எடப்பாடி எழும்பியிருக்கிறாரு, அதனால கொடுப்பாருங்கிறத நம்ம வீரபாண்டியாருக்கு எதிராக வளர்க்கப்பட்ட நபர் அவர். அது எல்லா உள்கட்சியிலும் இருக்கும். எனக்கு எதிராக எனக்கு ராஜ்யசபா தருவோம்னு சொல்லி எங்கள் ஐயா ராமதாஸ் சொல்லி அவருக்கு மகனுக்கு தானே கொடுத்தாரு. அது எந்த கட்சியில் இல்லை. நான் தானே அந்த கட்சியை 98 காப்பாற்றி விட்டேன். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞரே அதை என்ன இன்னும் விமர்சனம் பண்ணது முரசொலியில் கட்டுரையில் இருக்குது, அவருக்கு பேட்டியில் இருக்குது. அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அது உள்கட்சி அரசியல் தானே. அது நம்ம என்ன சொல்லிட முடியும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வந்து திருமாவளவனை வச்சே நம்ம ஜெயித்திடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இதை திருமாவளவன் இவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்போது கலைஞர் இருந்திருப்பாருன்னா கலத்தி விட்டுருப்பாப்புல. அப்போ ஸ்டாலின் வந்து அதை அரசியலை வந்து என்ன லாப நஷ்ட கணக்கில் கரெக்டாக பார்க்குறாரு. திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் 3 தடவை ஜெயித்தாச்சு. அப்போ ஏன் திருமாவளவன் நம்ம கலத்தி விடணும்? வெற்றி கூட்டணி வேற, வெற்றி கூட்டணி அவரே கூட்டணி பலம்னு இன்டாக்டாக வைக்கும்போது அது ஒரு கொள்கை கூட்டணிங்கிற இமேஜும் கிடைக்கும். அந்த இதில் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான களமாட காரணம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கலங்கிறது ஒரு முக்கிய காரணம் தான் நான் கருதுறேன். ஓகே சார். அதே போல் அன்புமணி இன்னொன்று சொல்கிறாரு சார், எடப்பாடி கொடுத்த அந்த 10.5% ரிசர்வேஷனை நீதிமன்றத்தில் திமுக வேணும்னே வாதாடாமல் விட்டுட்டாங்க. இதன் காரணமாக தான் வந்து வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடே போச்சுன்னு சொல்கிறாரு. இதில் என்ன சார் உண்மை இருக்குது? இது திமுக தான் பதில் சொல்லணும். இது தொடர்பாக வேறு விதமான கருத்துக்களும் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது விதமாக எனக்கே மாறுபட்ட கருத்து சமநீதி பார்வையில் இருக்கும்போது வந்து இவங்களோட இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நாம் முழுக்க நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. திமுக தரப்பு தான் அதற்கான பதிலை சொல்லணும்னு நான் கருதுறேன். குறிப்பாக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை கோட் பண்ணி ஒரு பதில் ஒன்று சொன்னீங்க. இன்னைக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக இருப்பதற்கு காரணமே வன்னியராக இருக்கிறதன் காரணமாக தான் ஒரு அமைச்சராக இருக்காரு அப்படின்னு வந்து பாமக பாலு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை பார்த்தீங்களா? அந்த அறிக்கை கரெக்டு தான். பாலு சொல்லக்கூடிய அந்த அறிக்கை கரெக்டு தான். வன்னியர்களுக்குள்ள அந்த தனித்தன்மை இல்லைங்கிறது சொல்கிறாரு. ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு காலகட்டம். அன்னைக்கு வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன்லாம் கலைஞருக்கு எதிராக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் அவங்களுக்கு பேக்கிங் இருந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அந்த கட்சியின் தன்மையே மாறிட்டு. அண்ணா காலத்து திமுகவில் எம்ஜிஆர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணியே நின்னார். காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு அண்ணாவுக்கு எதிராக நேரே பவர் பொலிட்டிக்ஸ் உள்கட்சி பிரச்சனையால் பண்ணிட்டு நின்னார். அதற்கு பிறகு கலைஞர் வரும்போது கலைஞர் அதிகாரத்துக்கு வந்துட்டார். எம்ஜிஆரே அண்ணா முதலமைச்சராக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியலையே, சிலையெல்லாம் அண்ணா சிலை அவர் தான் டொனேட் பண்ணார். அதுக்கு பிறகு அந்த இது இல்லையே. கொஞ்சம் அந்த விவசாய படத்தில் பொறுப்புள்ள தலைவர்கள் சொன்னபடிங்கிறதுல அண்ணா எதுவும் தேய்ச்சிடக்கூடாது, மார்ஜினைஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏசிசி தலைவர் காமராஜ் படத்தை காட்டுவார். சாண்டோ ஐயா சின்னப்பா தேவர் படத்தில் சப்டலாக சினிமாவுக்குள்ளே இருந்தான் காட்டினார். அப்போ இவங்கெல்லாம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வேற. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கலைஞர் வந்து எம்ஜிஆர் பெரிய சக்தியாக நின்று எம்ஜிஆரை எதிர்கொள்ளும் போது கலைஞருக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தேவைப்பட்டாங்க. மாவட்டங்கள் செயலாளர் முடிவுப்படி தான் கலைஞரை செயல்பட்டார். அந்த இடத்துக்குள்ளே பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர்கள்லாம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக வன்னியர் மாவட்ட செயலாளர்கள் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பேக்கிங் இருந்தது, நான் மறுக்க வரல. அந்த தனித்தன்மையோடு இருந்தாங்க. நண்பர் பாலு சொல்லக்கூடிய வன்னியர்களின் தனி குணத்தோடு தான் அவங்க அன்னைக்கு இருந்தாங்கங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. அதே போல் துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆசை தம்பி அவர் நாடார், அவரும் காங்கிரஸ் கூட்டணியை பற்றி கலைஞர் சொல்லும்போது கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிபாவையும் மறந்துட்டார், எமர்ஜென்சி கொடுமைகளெல்லாம் மறந்துட்டாருன்னு அவரும் கலைஞருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை ஓப்பன்லே சொன்னவர் தான். ஸோ இந்த தன்மைக்குள்ளே வன்னியர்கள் அன்னைக்கு இருந்தாங்கன்னு கிளைம் பண்ணும்போது இன்னைக்குள்ள கட்சி வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி, முழுக்க ஸ்டாலின் பார்ட்டி. அது மட்டுமில்ல கலைஞரோட தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட யார் வந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணிட முடியும்? ஓகே. அன்னைக்கு வந்து கலைஞருடைய பவர் பாலிடிக்ஸ் பண்ணுற இடத்துல வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஒருவேளை வீரபாண்டி ஆறுமுகம் இருந்ததுன்னா அவருக்கு பயந்தே ஸ்டாலின் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்றது. வீரபாண்டி ஆறுமுகம் திமுக ஜெயிக்கும் போது ஜெயிப்பார், தோக்கும்போது தோப்பார். அதுதான் அவருக்கு வரலாறு. பட் கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாருன்னா அன்னைக்குள்ள காலகட்டம் அது. நான் மறுக்க வரல. கலைஞரே வந்து வீரபாண்டி ஆறுமுகத்திட்ட நான் உனக்கு என்னப்பா தப்பு பண்ணேன் பெயராதுன்னு வைக்க கூட போகாமல் நேரில் போய் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வன்னியர்கள் உயர்வாக இருந்தாங்க. வன்னியர்கள் திமுகவுக்குள்ளே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. நான் அதை மறுக்க வரல. வன்னியர்களுக்குள்ள அந்த பெருமையை நம்ம என்றைக்குமே குறைச்சி மாடல. இதுதான் காமராஜ் வந்து 2 வன்னியருக்கு டிக்கெட்டுன்னு முதல்ல அடிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க எண்ணிக்கையில் பெரிய சமூகம். ராஜாஜி ஆளுகூட சேர்ந்து நமக்கு எதிராக நம்மளை கவிழ்க்க வருவாங்கங்கும் போது தான் அவர் நாடே சுதந்திரம் பண்ணி போன போது ஜாதிய ரீதியாக திரண்டவங்களை நான் எப்படி பெரிய முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி வன்னியர்கள் தனக்கு எதிராக பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண விடாமல் காமராஜ் பார்த்துக்கிட்டார். அது உண்மை. அப்போ
இவங்க பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆன பிறகு அதை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில அதிருப்தியை தெரிவித்து துரைமுருகன் தன்னை ஒரு ஆளாக காட்டிக்கிட்டாரே தவிர பவர் பாலிட்டிக்ஸுக்கு இடம் இல்லை. ஏன்னா சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிற லெவலில் ஸ்டாலின் தொடர் வெற்றியில் கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் பெறாத வெற்றியை பெற்றுட்டு இருக்கும்போது அதற்கு சாத்தியம் இல்லை. கலைஞர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் ஏன் பண்ணாங்கன்னா அவர் தோல்வி வளையத்தில் இருக்கிறாரு, தோக்குறவர்கிட்ட பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாலின் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. ஜெயித்துக்கிட்டு இருக்கிறா மட்டுமில்ல, கட்சியும் ஒற்றை தலைமைங்கிற லெவலில் வந்துட்டு வெற்றியில் இருக்கும்போது அந்த பவர் பாலிட்டிக்ஸை யாரும் பண்ண முடியாதுங்கிறதா 100% உண்மை. ஸ்டாலின் செஞ்சது வரலாற்று துரோகமா சார் வன்னியர்களுக்கு? அன்புமணி வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் துரோகம் செஞ்சிருக்காரா இல்லையா? ஸ்டாலின் இதுவரை அந்த இது சம்பந்தமாக எதுவும் முடிவெடுக்காம தான் இருக்கிறாரு. ஓகே, அப்பீல் பண்ணாரு. அது வந்து கோர்ட்டில் அடிச்சுட்டாங்க. ஏன் முடிவெடுக்க சொல்லிட்டாங்க அவங்க? ஆமாம், ஏன் முடிவெடுக்காமல் இருக்காருன்னா கலைஞர் பண்ணின அந்த முடிவில் வந்து கலைஞருக்கு நஷ்டம். ஓகே, அதில் அவர் பண்ணதில் பிசி கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு கொங்கு வேளாளர்கள் வந்தாங்க. சரி, மீறி தான் கலைஞர் செய்தார். செய்ததில் பொலிட்டிக்கல் கெயின் அவருக்கு வரல. டாக்டர் ராமதாஸ் போல்ஸ் ஆயிட்டாரு. அதனால தான் கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் மு.க. ஸ்டாலின் நான் சொல்கிறதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவருங்கிற கருத்தை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன். கலைஞருக்குள்ள எழுத்து திறமையும் ஸ்பான்டேனியஸாக கூட்டத்தை சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதும் என்னோட கருத்து தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, உண்மை. ஆனால் கலைஞரை விட புத்திசாலித்தனமான வெற்றிகள்லையும் தேர்தல் வீகத்திலையும் ஸ்டாலின் வந்து அகடா போயிட்டாருங்கிறதும் 100% உண்மை. அப்படி அகடா ஸ்டாலின் போயிட்டாருங்கிறதுல நான் ஸ்டாலினை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் விசிகாவையும் பாமகவையும் ஒரு டீல் பண்ணக்கூடிய விதம். இப்போ நீங்கள் விக்கிரவாண்டி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாலின் வந்து எடப்பாடி நிற்காததுனால ஸ்டாலின் பெரிய கெயின் அடைஞ்சிருக்காரு. இந்துத்துவா, தமிழ் தேசியம், திராவிடம், உங்கள் கருத்தியலெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரலப்பா. எல்லாத்துக்கும் கருத்தியலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் விக்கிரவாண்டி களத்தில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறாரு. காரணம், ராமதாஸ் 10.5 பற்றி பேசுவார். 10.5 பற்றி பேசினா தனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஓடுறாரு. இதாங்க உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு அரசியல் விமர்சகர்கள் அது இதுன்னு உண்மையை மறைச்சிக்கிட்டு ரியல் பொலிட்டிக்ஸை மறைச்சிக்கிட்டு பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. 100% அதனால தான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறாரு. அந்த களத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து கெப்பாசிட்டியோட ஒரு ப்ரோ வன்னியராட்டு அன்னியூர் சிவான்னு ஒரு வன்னியரை கேண்டிடேட்டாக போட்டு இதை நெகிரு ஆதரவாளர்லாம் சொன்னாங்க. ஒரு இட் மேபி ஸ்டாலின் ஒரு வன்னியரை கேண்டிடேட்டாக அதில் போட்டு நான் வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் கன்சால்டேட் ஆகுறாங்க. ஓகே, அதான் ரெட்டை வன்னியரை போட்டு எப்படி சார் நான் வன்னியர் கன்சால்டேட் ஆகிருக்காங்க திமுகவுக்கு? 2 வன்னியர் கேண்டிடேட்டு. இவர் உதயசூரியன் ஐடென்டிட்டி, கலைஞர் ஸ்டாலின் ஐடென்டிட்டி உள்ளவர் அன்னியூர் சிவா. ஓகே, அவர் மாம்பழ ஐடென்டிட்டி, டாக்டர் ஐடென்டிட்டி, வன்னியர் சங்க ஐடென்டிட்டி உள்ளவர். ஸோ நான் வன்னியர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து திமுக பக்கம் போடுறாங்க. வன்னியர்லேயும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் இது போட்டிருக்காங்க. இப்போ அண்ணா திமுகவும் வன்னியர் கட்சிங்கிற முத்திரையை பெற்றுச்சு. 10.5 கொடுத்ததுனால 10.5 எடப்பாடி வன்னியராக தான் பார்க்குறாங்க. அதனால தான் எனக்கும் சிவி சண்முகம் பங்காளிக்கும் நமக்கும் வில்லங்கமாக ஓடிட்டு. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 4 வன்னியர் அமைச்சரை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், பொதுச் செயலாளராக துரைமுருகன் வச்சிருக்காரு. அன்னியூர் சிவா மாதிரி வன்னியரை கேண்டிடேட் போடுவார். ஸோ வன்னியர் ஓட்டை கட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவார். சுதா அவங்க மயிலாடுதுறை கேண்டிடேட்டாக வர்றதுக்கும் திமுக ஹேண்ட் இருந்தது. சத்ரியன் சுதா வர்றதுக்கும் ஹேண்ட் இருந்தது. அது பிறகு இவர் விஷ்ணு பிரசாத் விநாயகம் பேரன், இவர் கிருஷ்ணசாமியோட சன், அவர் கடலூரில் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு இப்படி அரக்கோணம், ஜெகத் ரட்சகன், இவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்னா ராமதாஸ் நின்னா தான் நமக்கு மரியாதைங்கிறது ஜெகத் ரட்சகனுக்கு இருக்கும், துரைமுருகனுக்கு இருக்கும், சிவி சண்முகத்துக்கு இருக்கும், கேபி முனிசாமிக்கு இருக்கும். அது அப்படி நின்னா தான் இங்கே கட்சிக்குள்ளே இவங்களுக்கு மரியாதைன்னு இருக்கும். அது நம்ம பிளட்டிஸ் திக்கர் தான் வாட்டர், நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம அதை நுணுக்கமாக எக்ஸ்ட்ரே கண்ணாடியில் பார்த்து கண்டுபிடிச்சி ஓப்பனாக பேசக்கூடிய ஆள், அவ்வளோதான். இதில் திமுகவுக்குன்னும் துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், மற்ற கூட்டணி கட்சிக்குள்ளேயும் வன்னியரை போட மாதிரி செய்கிறது. இப்படி வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு வன்னியர் ஓட்டு வங்கி வச்சுக்கிறாரு. நான் வன்னியர் ஹெவியாக ஸ்டாலின் திமுகவுக்கு வருது. ஓகே சார், சொல்லப்போனால் நான் குறித்து வச்சுடுங்க, அரசியல் விமர்சகர்கள் 2026 பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு நான் வன்னியர் கன்சால்டேட் ஆகும். வன்னியர் ஓரளவு கிடைக்கும். நான் வன்னியரில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடி போனதுனால என் சகோதரன் சீமானுக்கு ஸ்டாலின்கிட்ட 63-65 வருது இல்லை, ஜென்ரலாக 63-65 வராது. அதில் கொஞ்சம் குறையும் இல்லை, குறையிற ஓட்டு எடப்பாடியை விட சீமான் போல்டா நின்னாயா, போல்டா கருத்தை சொன்னாயான்னு சீமானுக்கு வரும். இது நான் சொல்கிறது
திராவிடத்தை வச்சோ தமிழ் தேசியத்தை வச்சோ இந்துத்துவா வச்சோ அதை வச்சோ சொல்லலை. கள நிலவரம் லோக்கலில் அந்த ஏரியாவில் என்ன ரியல் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குங்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இதுவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஓகே சார், அதாவது பாமக இல்லாமலே ப்ரோ வன்னியர் அரசியல் ஆன்டி வன்னியர் அரசியலை பண்ண முடியுங்கிறத வந்து ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணுறாரு, நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியர்களை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அரசியலை அவர் தெளிவாக பண்ணுறாரு. ஓகே ஓகே, ஆன்டி வன்னியர் கிடையாது, நான் வன்னியர் அரசியல். நான் வன்னியர் காமராஜரை வேணா ஆன்டி வன்னியர்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டாலின் ஆன்டி வன்னியர் கிடையாது. ஓகே சார், அதே மாதிரி காமராஜ் வந்து ஒன்றும் ஆன்டி பிராமின் கிடையாது, நான் பிராமின் தான். நான் பிராமின் ப்ரோ பிராமின். ஓகே சார், அதே கூட்டத்தில் பாமக பற்றின அரசியலையும் வந்து அன்புமணி பேசியிருக்காரு. 96 நாம தனியாக நின்னோம், 4 எம்எல்ஏக்கள் ஜெயித்தோம், குறிப்பாக சேலத்திலே வந்து 2 எம்எல்ஏக்கள் நாம் ஜெயித்தோம். இன்னைக்கு கூட்டணி வச்சு 2 எம்எல்ஏ தான் ஜெயிக்கிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு எப்படி சார் வீழ்ச்சியை நோக்கி பாமக போயிட்டு இருக்கு? இதுக்கு என்ன சார் காரணம்? அதில் அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி கூட கூட்டணி வேணுங்கிறத அடிக்கிறார். நம்ம தனிச்சு நின்னே 2 ஜெயிக்க முடியும், எடப்பாடி கூடி போய் என்ன சாதிச்சிட்டோம், அதனால நம்ம தனிச்சு நின்னும் தாக்கு பிடிக்க முடியும், அதனால் என்டிஏல தனிச்சுன்னா என்டிஏ தான், என்டிஏலே நிற்போம், எடப்பாடி கூட தான் போகணுன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் ப்ரெஷர் போடாதீங்கிறது தான் அன்புமணி சொல்கிறாரு. ஏன்னா எடப்பாடி வந்து ரொம்ப ஒரு ஸ்ரூடான லீடர். நம்ம நடராஜன் சசிகலா தரப்பை அடிக்கணும்னு எல்லாரையும் மீறி குருமூர்த்தியில் இருந்து இல கணேசன்ல இருந்து சுப்பிரமணிய சாமியிலேருந்து மதிப்புக்குரியவங்க தான். எமர்ஜென்சி ஹீரோ இல கணேசன் பெரிய தியாகராட்டு சொந்தக்காரர், சத்யன் குருமூர்த்தி ரொம்ப நம்ம காமராஜ் தொண்டராக இருந்த அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சோன்னு பிறகு மரியாதை உண்டு. பட் நம்ம அந்த கருத்தியலில் வந்து நாம் ஜெயிக்கும்போது நடராஜன் சசிகலா அவங்க வந்து சாதாரணமானவங்கிறத இல்லை, பெரிய ஆட்கள் நமக்கு எதிராகவே வருவாங்கங்கிறத மோடி கிட்ட மனசில் பதிய வச்சனால தான் அதில் ஜெயிக்க முடிஞ்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சாதாரணமானவர் அல்ல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பானவர். முதலமைச்சருக்கெல்லாம் பயந்து அரசியல் பண்ணக்கூடியவருன்னும் பிரதமருக்கு பயந்து அரசியல் பண்ணக்கூடியவருன்னும் நான் எடப்பாடி பழனிசாமியை குறைச்சி என்றைக்குமே நான் மதிப்பிட்ட கிடையாது. அதே மாதிரி கூட்டணி பெற தேர்தல் அரசியல்லையும் மிகப்பெரிய கில்லாடி. டாக்டர் ராமதாஸே 23 சீட்டுக்கு லோவஸ்ட் சீட்டாட்டு சுருக்கணவர். அப்போ நீங்கள் எடப்பாடி கூட்டணி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. ஓகே, அப்போ நாளைக்கு வந்து அந்த பிஜேபி அலையன்ஸ் இல்லாத பட்சத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுல என் பார்வையில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாமக கொடுப்பாரு, செகண்ட் தேமுதிக கொடுப்பாரு, 3வது விஜய் கொடுப்பாருங்க தான் என்னோட பார்வை சார். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் கொடுப்பாருங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. தெரியாதவங்க சொல்லுவாங்க, அரசியல் புரியாதவங்க சொல்லுவாங்க, நான் என்னோட பார்வை இது. ஓகே, பட் பாமக இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஏன் சார் சான்ஸ் எடுக்க முடியாது? நீங்கள் புரியாதவங்க சொல்கிறது மாதிரி அவரும் விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பாமக இம்பார்ட்டன்ஸ் போயிடும். ஓகே, அப்போ நம்ம வந்து தெளிவாக வந்து நாம் நம்மளை நம்பி நிற்கணும், தனிச்சு நிற்கணும்னு அன்புமணி சொல்கிறாரு. இது சரியான ஸ்ட்ராட்டஜி தான். டாக்டரையா தான் இந்த வில் பவரோட நிற்கக்கூடியவர். அன்புமணி இதை நிற்கிறத வந்து பாராட்டலாம். ஓகே சார், அவங்க என்ன சார் பாமக பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னோட பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்னொரு கட்சிக்கு இருக்குதுன்னா பாமகவுக்கு மட்டும்தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியால் இன்னொரு கட்சிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா அதுவும் பாமகவுக்கு மட்டும்தான் இருக்குது. என் தம்பி வேல்முருகன் இந்த கூட்டணிக்கு வந்தால் அவனுக்கும் வந்து அரியலூர் ஜெயங்கொண்டானில் எடப்பாடி சீட்டு கொடுத்தா தம்பியும் ஜெயிப்பான். இது மற்றபடி ஒரு பிக் பார்ட்டிங்கிற ஓரளவு மாடரேட் பார்ட்டிங்கிற லெவலில் பாமகவுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குதா? நாங்கள் யாருக்கும் வாய்ப்பு இல்லையா? இல்லை 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 இல்லை. இப்போ நீங்கள் எங்கள் ஊரில் நாடார்கள் இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்குது, நாடார்கள் தான் காங்கிரஸ் கொஞ்சம் ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க. அதிமுக அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஸோ எந்த காங்கிரஸ்காரன் அதிமுக நம்பி ஜெயிக்க முடியும்? எந்த விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியும்? விடுதலை சிறுத்தை இருக்கிறதே விழுப்புரம் சிதம்பரத்தில் 35% ஓட்டு இருக்குன்னா நான் ஆன்டி விசிகா ஓட்டு அங்கே பெரும்பகுதி இருக்குது. அப்போ அந்த ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ இங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது அதிமுக 10.5% அதிமுகவை நம்பி பாமக மட்டும்தான் அரித்மெட்டிக்கில் வெற்றி வாய்ப்புக்குள்ளே வர முடியும். வேல்முருகனும் வரலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தன்னோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ராமதாஸை மூவ் பண்ணுறாரா என்னங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த இடத்துக்குள்ளே ஒரு வேளையில் தேமுதிகவுக்கோ விஜய்க்கோ பலன் நிரூபிக்காத விஜய்க்கோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தா நாம் ஏமாற வேண்டி இருக்குங்கிறதுல அன்புமணி ரொம்ப அலர்ட்டாக பண்ணுறாரு. என்னை பொறுத்தவரை பாமகவுக்கு தான் அந்த வெயிட்டேஜ் இருக்குதா நான் கருதுகிறேன். பட் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிற மாதிரி எடப்பாடி முடிவு வேறு மாதிரி இருந்ததுன்னா திக்கு தெரியாத காட்டில் பாமக நின்ன மாதிரி ஆயிரும்ல. ஸோ நாம் அதுக்கு தயாராக இருக்கணும், தனிச்சு போட்டியிட தயாராக இருக்கணும்னு
அன்புமணி இந்த முடிவெடுத்து அவர் ஒர்க் பண்ணுறது அவர் பேசுகிறது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க 26 பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாகுது, இப்போ ஏடிஎம்கேவை வீக் பண்ணிட்டு 29ல் வேணால் கூட்டணி வச்சுப்பாங்கன்னு நீங்கள் ஒரு சொன்னீங்க. ஆனால் சமீப கால செயல்பாடுகளை சில பல நியூஸ்கள்லாம் பார்க்கும்போது டெல்லியில் வந்து அதிமுக புள்ளிகள் பாஜக புள்ளிகள் சந்தித்து பேசிக்கொண்டதாகலாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இந்த எலெக்ஷனுக்குமே வந்து 24க்கு முன்னாடி இப்படி புள்ளிகள் பேச்சுகள் வந்துட்டு தானே இருந்தது. யார் சொன்னது நடந்தது? 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் சொன்னது அதிக அளவில் நடந்தது? சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் சார். இதுல என்ன இருக்கு? தாமரை கிரெடிட் கொடுத்து தான் அது நீ உங்களுடைய கிரெடிட் தான். நானும் பொய் சொல்லி மக்கள் மத்தியில் நிற்க முடியாது. 15% எடப்பாடியை நிறுத்துவேன்னு சொன்னேன். ஆமா, என்னால் நிறுத்த முடியல. 20% வந்துட்டார் ஐயா. அது 10.5 வன்னியர்கள் கொடுத்த கொடையும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் வந்த ஓட்டும் அவரை 20% கொண்டு போயிட்டு வேற எல்லாமே நான் அவரை பொறுத்தவரை சாதிச்சிட்டேன். மீண்டும் அவரை 26லையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மிக தெரிஞ்ச சமர்த்தர், திறமையானவர். அவர் ரெட்டலையரோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அவரை 15க்குள்ளே கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். மோடியை பொறுத்தளவுலையும் எங்கள் கருத்தை பல முறை ஏற்றுக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் சசிகலா அம்மையார் விஷயத்தில் வந்து ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் பிஎம்ஓவில் எடுபட்டதுன்னு. இப்போவும் நாங்கள் என்ன கருதுறோம்னா எடப்பாடி பழனிசாமியை 26ல் வீக்கன் பண்ணிக்கிட்டு 29ல் அவரை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்கிறது தான் நம்ம கருத்து. இது மோடிக்கிட்ட எடுபட்டதாட்டு தான் நான் உணர்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதை மெகா கூட்டணி அமைப்போன்னு அதிமுக தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெகா கூட்டணிக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? மெகா கூட்டணி அமைக்கிறது ரொம்ப சிரமம். எல்லாமே கடுமையாக பார்கெயின் பண்ணுவாங்க. நீங்கள் 1/2% ஓட்டு தான் ஓட்டுன்னு 2021 போன தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தீங்க. ராஜ்யசபா வேற கொடுத்துருக்காங்க. ஒரு எம்பி தான் இருந்த தமாகவுக்கு 3 எம்பி பாஜக கொடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு. தமாகவுக்கு 3, தேமுதிகவுக்கு 5னாலே இந்த பேர அரசியலை என்டிஏக்கும் அதிமுக இடையில் 2வது இடம் யாருக்குங்கிறதுல ஹெவியாக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்க. இதை பாமக பண்ணுவாங்க, தேமுதிக பண்ணும். நடிகர் விஜய் அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. அதனால் நம்ம அதை அவர் சொல்கிறத தாண்டி நம்ம பேசணும்னா வேறு மாதிரி பேசலாம். அவர் மந்திரி சபையில் இடங்கிறாரு. அவர்கிட்ட கிருஷ்ணசாமி உட்பட யாரும் அவர்கிட்ட மந்திரி பதவி கேட்டு போகலை. சேக்கு தமிழரசும் கூட போகலை. யாரெல்லாம் அவர்கிட்ட மந்திரி பதவி கேட்டு போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவரையும் வச்சு பேசணும்னா அவர் தான் மந்திரி பதவி கொடுக்குங்கிறார். அதனால் அவர் வேண்டாம். சேக்கு போகிறாரா கிருஷ்ணசாமி போகிறாரான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் இடையில் பவர் பாலிட்டிக்ஸ் தான் அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்க. தேமுதிக பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணோம். அவங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ப்ரோ பிஜேபி டாக்ஸ் வந்து பிரேமலதா அம்மையார்கிட்ட கடுமையாக இருக்குது. டிஎம்கே ஆப்ஷனை கூட அவங்க ஓப்பன் பண்ணதுக்குள்ள சூழல் வரலாம். ஸோ இங்கே இடத்துல இருக்கக்கூடிய திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றுட்டு இருக்கவங்க, வின் 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 போயிட்டு இருக்கக்கூடியவங்க. வெற்றி தொடர்ந்து வர அவங்க தொடருவாங்க. இங்கே 2வது இடத்துக்கான போட்டியை அண்ணாமலை உருவாக்கிட்டாருன்னா அதிமுகவுக்கும் என்டிஏக்கும் இடையில் தேமுதிக பாமக 2 பேருமே மிக கடுமையாக பார்கெயின் பண்ணுவாங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய தமாக கூட அந்த பார்கெனிங்கை பண்ணலாம். ஐயா மூப்பனார் ஸ்டைலில் வாசன் கழிஞ்ச முறை பார்கெயின் பண்ணி 3 எம்பி வாங்கின மாதிரி அசம்பிளிலையும் ஒரு பெரிய பார்கெனிங்காக அவர் நடத்தலாம். ஓகே சார், நீங்கள் திமுக கூட்டம் இன்டாக்டாக இருக்குது, அரித்மெட்டிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வின் வின் சுச்சுவேஷன் சொல்கிறீங்க. திரும்ப என்ன சொல்கிறாரு, கூட்டணிலாம் இன்டாக்டாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் மனநிறைவோடு இல்லைன்னு வந்து திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார் நேத்திக்கு. அதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். 3 முறை அவங்க தொடர் வெற்றியில் பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க சிபிஎம் கூட சிபிஐ கூட மதிமுக கூட ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. நான் மதிமுகவுக்குள்ள வெயிட்டேஜ் இருக்குது, அண்ணன் வைகோவுக்குள்ள வெயிட்டேஜ் பல தொகுதிகளில் இருக்குங்கிறத நான் தெளிவாக இன்னொரு இதில் என்னால் சொல்ல முடியும். பட்டு இவங்க வந்து சிபிஎம் சிபிஐ கூட தங்களை ட்ரீட் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து அவங்களோட நம்ம கூடுதல் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நமக்கு இவ்வளவு தானாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. பட் ஒரு அலையன்ஸில் கூட்டணியாக இருக்கும்போது அதை வெளிப்படையாட்டும் சொல்ல முடியல. ஸோ எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம், அதுக்குள்ள முக்கியத்துவம் எங்களுக்கு இல்லைங்கிற ஒரு உணர்வு. சிபிஎம் கம்பேர் பண்ணாதீங்கன்னு திரும்ப சொல்கிறாரா? சிபிஎம் சிபிஐயோட அவங்களோட ஈக்குவலாக வைக்காதீங்க, நாங்கள் அதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோங்கிறது அவங்க கருத்து. ஆனால் கூட்டணிக்குள்ள அதை வெளியே சொல்ல முடியல. ஓகே ஓகே, நம்ம திமுக உள்ளிட்டாரங்களை பேசும்போதும் நீங்கள் சொன்ன அதே கருத்து தான் அவங்களும் சொல்கிறாங்க. சிபிஐ சிபிஎம்மோட திரும்பவும் கம்பேர் பண்ண முடியாது, அவர் கொஞ்சம் அதிக சீட் கொடுக்குறோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சில பல தலைவர்கள் இருப்பதாக தகவல்லாம் வருது. கொடுத்தா எவ்வளோ சார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? லாஸ்ட் டைம் ஒரு 6 கொடுத்தாங்க. நான் அந்த கேசியத்துக்கெல்லாம் போக விரும்பல. ஸ்டாலின் ப்ரூடண்டான லீடர், அணியை உடையக்கூடாதுன்னு நினைப்பாரு. திரும்ப என்னோட சகோதரர்
அவருக்கு ராமதாஸுக்கு எதிராக நாமளே திருமாவுக்கு வந்து பல இடங்களில் பல இதில் அவருக்கே தெரியாத பல உதவிகளை செய்திருக்கிறோம். 2019 கூட பாமக இந்த அணிக்குள்ளே வர முயற்சி பண்ணும்போது எங்களோட முயற்சியில் தான் பாமக வராமல் தடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளை தனிச்சு விடப்படாமல் 30 தொகுதியில் விஜயகாந்தும் விசிகாவும் சேர்ந்த அதிமுக 3வது பேருன்னு நாங்கள் ஒரு முக்குலத்தோர் சமூக ப்ரோக்ரெசிவ் எண்ணம் கொண்ட ஒரு நண்பர் தினமலரில் ஹெட்டிங் நியூஸு சண்முகம் அடித்த பிறகு தான் ஜெயலலிதாவே கூப்பிட்டு விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியில் சேர்த்தாங்க. விசிகாவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டு உள்ளவங்க தான். அவங்கள பற்றி அதற்காக நம்ம தரவுகளை மீறி எதுவும் பேசுகிறது கிடையாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்குன்னு ஸ்டாலின் கருதுகிறாரோ இவங்க அதில் எந்த அளவுக்கு அதில் ரேப்ரோச்மெண்ட் ஆகிறதோ அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக சிபிஎம் சிபிஐயோட அவங்க அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறது யாருமே ஒத்துவிடக்கூடிய ஒரு விஷயம். சார், அதிமுகவில் சமீபத்தில் தான் அந்த விளையாட்டு அணி ஒன்று உருவாக்குனாங்க. அந்த அணிக்கு வந்து ஆதவர்ஜுனா வருவார்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த அணிக்கு வந்து ஆதவர்ஜுனா தான் தலைமை தாங்குவார்னு சொன்னாங்க. அது நடக்கல. விஜய் கட்சிக்கு போகிறாருங்கிற தகவலும் ஹேசியமாக வந்துக்கிட்டு விஜய் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜான் ஆரோக்கியசாமி இடத்துக்கு அவர் வரப்போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஆதவர்ஜுனா வந்து ப்ரோ விஜய் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? விஜய் கட்சியில் நம்பர் 3 ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜுனா. விஜய் புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனானே ஆயிடுவார்னு நினைக்கிறேன். பட்டு அங்கே போன பிறகு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. விஜய் வந்து அவருக்கு எது நன்மையோ அதைத்தான் ஃபைனலாக ஏற்றுக்குவார். புஷி ஆனந்த் அங்கே பெரிய ஃபோல்ஸாக இருக்காது. ஆர்கனைசேஷன் புஷி ஆனந்த் கையில் தான் இருக்குது. அவர் எடப்பாடியை சென்ட்ரிக்காக தான் தன்னோட மூவ்களை பண்ணிகிட்டு இருந்தார். ஆதவர்ஜுனாவா சார்? எஸ். அப்போ தான் நான் வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத 2 ஜாதி கட்சியாக போன சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன். ஆதவர்ஜுனா கெப்பாசிட்டியெல்லாம் நான் மறுக்க வரல. பட் ஆதவர்ஜுனா கருத்து வேறு, என்னோட 26 மூவ் வேறுன்னு சொல்லும்போது என் கருத்தியெல்லாம் நான் ஜெயிப்பேன், அவர் தோற்று போவார், அவரோட முயற்சி பலிக்காதுங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ சேஞ்சு சிச்சுவேஷனில் அவர் 26 நினச்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரா 29 நினச்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாராங்கிறது அவருக்கும் விஜய்க்கும் உள்ள விஷயம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒர்க் பண்ண போகிறதாக தகவல். பிரசாந்த் கிஷோருடைய சிஷியர் தான் வந்து ஆதவர்ஜுனா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் எப்படியாவது ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா? அதைத்தான் நான் சொன்னேன். 26 நினச்சி ஆதவர்ஜுனா மூவ் பண்ணுறாரா 29 நினச்சி மூவ் பண்ணுறாருனா 29 நினச்சின்னா விஜய்க்கு பலத்தை காட்டுறதுக்காக மூவ் பண்ணுறது. அதுதான் சரியான விஷயம். இப்போ விஜய் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது சகோதரர் சீமான் தான். சீமான் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியை பேசுனா பொள்ளாச்சியும் பேசுகிறாரு. கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதிமுக அமைச்சர்கள் ஏன் இது இல்லைன்னு கேட்குறாரு. இலவசங்களை அடிச்சதுன்னா திமுக அடிக்கிறாரு. அப்போ சீமான் சுத்த வீரராட்டு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அந்த 37-38% வாக்கு பலம் கொண்ட அந்த குடும்பத்தோட பின்னணியில் உள்ளவங்க வாக்கை தன் பக்கம் இழுக்கணும்னு ஒரு கருத்தியல்ல சென்டிமெண்டாட்டு ஒரு ரியல் ஹீரோவாட்டு நிற்கிறாரு. விஜய் வந்து இது திமுக மட்டும் எதுக்குறாரு. இது சந்தர்ப்பவாதம், சுயநலவாதம், பச்சோந்தித்தனம், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய தன்மைங்கிறது விஜயை பற்றிய ஒரு கருத்து வந்து அவர் ரசிகர்கள் மத்தியிலே தெளிவாக பரவிட்டு இருக்குது. கட்சி ஆரம்பித்தே பலத்தை நிரூபிக்காமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடிகிட்ட விலை போக போகிறாரியான்னு. இப்போ நாங்கள் 2006ஆம் ஆண்டு சரத்குமார் அடித்தோம் இல்லையா? சரத்குமார் வந்து அதிமுக போகும்போது நாம் சொன்னது அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சி, இந்த ஆட்சி அகலுன்னு நாடார்கள் நினைக்கிறாங்க. நாடார் உணர்வை மீறி சரத்குமார் போனால் தோற்று போவார்னு நான் சொன்னேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வைகுண்டராஜன் விபி மினரல்ஸ் அதிபர் அவர் வந்து நம்மளை சந்திக்கும் போது சொல்கிறார், அண்ணே சிவந்தி ஆயத்தேன் நான் சரத்குமார் எல்லாரையும் மீறி நீங்கள் உங்கள் இதில் ஒத்தாளாக நீங்கள் சாதிச்சிட்டீங்களே நாடார் கம்யூனிட்டிலன்னாரு. நான் சொன்னேன், நான் சாதிக்கலண்ணே, நாடார் சமுதாயத்தோட தன்மை எனக்கு தெரியும், அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நான் என் தம்பி கண்ணன், கோசல்ராம் நிறைய டீம் இருந்தோம். அந்த கருத்தை நாம் சொன்னோம், அந்த கருத்தில் நாம் ஜெயித்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் மத்தியில் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக வரணும்னு நினைக்கானா, தன் ரசிகன் தன்னை காட்டி எடப்பாடிக்கிட்ட விலை போகணுன்னு நினைக்கிறானா? அதுதானே இப்போ கொஸ்டின். அப்போ நீ அப்படி விலை போனீங்கன்னா பல நிரூபிக்காத ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து வீணா போன மாதிரி அரசியலும் அடிபட்டு சினிமாவும் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்க. இன்னைக்கு கூட விஜய் வந்து என்னதான் அரசியலில் இருந்தாலும் சினிமாவை மனசில் வச்சிருக்கிறாரு. சினிமாவை எப்படி மனசில் வச்சிருக்கிறாருன்னா, அஜித்துக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கலைன்னா விஜய் வெர்சஸ் அஜித்துங்கிறது நிற்கணும்னு நினைக்கிறாரு. அல்லது பாசிட்டிவாக எல்லா மொழியாளர்கள், எல்லா ஜாதிக்காரங்க, எல்லா மதத்துக்காரங்களையும் ஆதரவையும் பெற்று லாஸ்ட் இயர்
புக் மை ஷோவில் அதிக டிக்கெட் புக் பண்ண அமரன் பட ஹீரோ சிவகார்த்திகேயன் 1-2 வருஷத்தில் எங்கேயோ போய் நின்றுவார், மேலே பொசிஷனுக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் பாசிட்டிவாக வராரு. அப்போ உங்களுக்கு இந்த ஃபைட்டுங்கிறத நீங்கள் பெர்பச்சுவேட் பண்ண நினைக்கிறீங்க. அதனால தான் அஜித்துக்கு வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலைங்கிறது தெரிய வருது. இன்னொன்று, சீமான் பெரியார் மேட்டரில் நீங்கள் வலவும் போகாமல் நடுப்பில் போய் அடிப்பட போகிறீங்களா, ஆதவர்ஜுனா வந்த பிறகு பெரியார் மேட்டரில் சீமானை விமர்சிக்க போகிறீங்களான்னு தெரியல. ஏன் விமர்சிக்கலைன்னா, தமிழ் தேசியர்கள் வந்து உங்கள் படத்தை காலி பண்ணுறதுக்கும் உங்கள் படத்துக்கு தூக்கி விட்டவங்க அடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்கனால சீமான் மேட்டரில் நீங்கள் கை வைக்கல, பதில் சொல்லாமல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சினிமா முக்கியமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சினிமா முக்கியம்னா ஒரு எடப்பாடி போன்றவங்கள்ட்ட விலை போகக்கூடியவங்க இமேஜ் வந்துன்னா சினிமாவும் அடிபட்டு போகும். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்துட்டார், இதனால வந்து சீமானுடைய ஓட் பேங்க் வந்து சரிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது நடக்குமா நடக்காதா சார்? விஜயோட நடவடிக்கைகள் வந்து ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் சீமானுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குது. சீமான் பான் ஹீரோங்கிற அளவுக்கு மைட்டி டிஎம்கே அலையன்ஸை எதிர்த்து ஈரோடு கிழக்கில் நிற்கிறாருங்கிறது விஜய் கம்பேரிசனில் சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி.